கேக்குது சிஸ்டர், கேக்குது. ஓகே சிஸ்டர். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் தேவனே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீங்க கொடுத்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய வேதத்தை ஆண்டவரை நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இதோ கர்த்தாவே அப்பா, நீங்க வெளிப்படுங்க, அடியனை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகள் கர்த்தாவே எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட தியானிக்கிற காரியம் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ஒரு எல்லாம் படிச்ச காரியம், தெரிஞ்ச காரியம், அடிக்கடி வந்து வாசிக்கிற காரியம், எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நான் வந்து தியானிக்க போறேன். யோபு 5:9, 9:10 சொல்லப்பட்டிருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம கர்த்தர் வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இந்த நாளில கர்த்தர் செய்த அற்புதங்கள் சிலவற்றை பார்க்கிறோம். அதே மாதிரி தீர்க்கதரிசியை கொண்டு செய்த அற்புதங்கள், ஏசப்பா செய்த அற்புதங்கள் வந்து கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் தாமே வந்து ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னது வந்து எந்த தீர்க்கதரிசின்னு சொன்னாக்க சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. எலியாவின் கைக்கு வந்து அவர் என்ன சொல்றாங்க, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அப்படி வந்து அந்த அவர் வந்து எலியாவோட வந்து அவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கூடவே வந்து வேலை செய்து கொண்டிருந்தான்னு பாக்குறோம். அவர் கைக்கு வந்து தண்ணீரை வந்து வார்த்த எலிசான்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி எலியாவிடம் வந்து உம்மிடத்துல உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி ரெட்டிப்பான வரத்தை வந்து பெற்றுக்கொண்ட எலிசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் செய்த அவரோடு கூட அவர் மூலமா ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எலிசா பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, எலியா வந்து சுழற்காற்றை எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு, ஐயோ என்னோட இருந்தவரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு குதிரையுமா ரதமுமா இருந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆடைகளை வந்து கிழித்து போட்டுட்டு அந்த துண்டு எடுத்து என்ன செய்யறாரு, அவர் அந்த இடத்துல இருந்து வந்து இந்த பக்கம் வரணும், யோர்தானை கடந்து இந்த பக்கம் வரணும். அப்ப என்ன பண்றாரு, எலியா மேல இருந்த அந்த சால்வையை, அவரோட சால்வையை எடுத்து அங்க அதான் முதல் அற்புதம். அவர் அந்த இடத்துல அடிக்கும் போது, யோர்தானை அடிக்கும் போது அந்த யோர்தான் வந்து அது சொல்றாரு பாருங்க, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். சொல்லிட்டு அதை அடிக்கும் போது அந்த வந்து யோர்தான் வந்து விடுது. அவர் இந்த பக்கம் இருந்தார். அதுக்கு சுழற்காற்று எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்னாடிதான் அதே மாதிரிதான் வந்து எலியா வந்து இந்த சால்வையை அடிப்பாரு, அந்த யோர்தான் வந்து வழிவிடும். அதே காரியத்தை இவர் இங்க செய்யறாரு. செய்யும்போது அவர் வந்து வழிவிடுது. அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த தீர்க்கதரிசர்கள், புத்திரர், அவங்க எல்லாம் வந்து ஊழியக்காரர்கள் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அந்த தீர்க்கதரிசர்கள் புத்திரர் என்ன சொல்றாங்க, அவர் கண்ட உடனே எலியாவின் ஆவி வந்து எலிசாவின் மேல வந்து இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, தரம் மட்டும் குடிஞ்சு அவர் வந்து எலிசாவை வந்து வணங்கினாங்கன்னு பாக்குறான். அப்ப இவர் கேட்கிறாரு, எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, எலியாவின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். இப்ப அவர் வந்து எலிசா கூட இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறார். கர்த்தர் வந்து அந்த இடத்துல சொல்லி காட்டி கொடுக்கிறாரு, நான் வந்து உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அதே அதிகாரத்துல 19வது வசனத்துல படிக்கலாம். அவர் வந்து அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கும்போது அந்த பட்டணத்தின் மனுஷர் எல்லாம் அவங்க கிட்ட வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடம் வந்து குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழாப்போன நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, குடியிருப்புக்கு ஏற்றது, அந்த தண்ணீர் வந்து கெட்ட தண்ணீர், கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அவர் என்ன செய்யறாரு, ஒரு புதி தோண்டி கொண்டு வந்து அதுல உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி உப்பு போட்டு அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை வந்து நீரூற்றண்டைக்கு எடுத்துட்டு போய் அந்த உப்பை கொண்டு போய் அந்த தண்ணீர்ல போடுறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, தண்ணீர்ல வந்து அதை போட்டு நான் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலம் பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொல்றாரு. அது வந்து இப்ப வந்து இது 2வது அற்புதம். அவர் என்ன செய்யறாரு, போய் அந்த உப்பு போட்ட உடனே அந்த தண்ணீர் வந்து நல்ல தண்ணியா மாறுச்சு, இனி அது பாலாவும் போகுது என்று
கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவரோடே கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாரி வந்து அந்த தண்ணீர் வந்து இந்நாள் வரைக்கும் அங்க போட்டிருக்குது. இந்நாள் வரைக்கும் வந்து அது என்னது இருக்கிறபடியே வந்து ஆரோக்கியமாயிற்று. இப்ப கூட நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த இடம் வந்து அவர் வாழ்ந்த அந்த இடத்துக்கு போனோம்னா, அந்த நீரூற்று வந்து இன்னும் வந்து யா அப்ப செய்த அற்புதம் வந்து இதுவரைக்கும் அந்த நீர் வந்து கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அநேக காரியங்கள் அப்படிதான். நெறைய இடங்கள்ல அவங்க தீர்க்கதரிசிகள் யாராவது செய்த அற்புதங்கள் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து அது வந்து மாறாம அந்த இடம் இது வந்து அப்படியே இருக்கிறத நம்ம வந்து நெறைய இந்த இது ஆராய்ச்சிகள்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த மாரி அந்த நீரூறு இன்ன வரைக்கும் வந்து அது அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து அந்த இடத்துல நடக்குது பாருங்க. அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து அவரு அதுவும் இன்னொன்னு வந்துட்டு ஆகாபின் குமாரனாகிய யோராம். ஆகாபின் குமாரனாகிய யோராம்னா, அவர் இஸ்ரவேலின் ராஜா. அப்ப இஸ்ரவேலின் ராஜா யோராமும், யூதாவுடைய ராஜா வந்து யோசபாத் அங்க 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 இருக்கிறாங்க. அப்ப வந்து இந்த யோராம் என்ன யோ ஆகாப்புக்கு வந்துட்டு அ மோவாபின் ராஜாவாகிய மேசா வந்துட்டு அவருக்கு வந்து ஆடு மாடுகள் பெருத்தவன் இந்த மேசாங்கிறவன் மோவாபின் ராஜா. அவர் என்ன குடுக்க செய்யறாரு இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆகாபுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுகளையும் வந்து செலுத்தி வந்தானாமா. செலுத்தி குடுத்துட்டு வந்திருக்கான். அப்புறம் வந்து ஆகாபு இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து யோராம் வந்து ராஜாவாகுறாரு. இப்ப அந்த ஆகாபு என்ன பண்றான்னா இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அந்த மேசாங்கிறவர். அப்போ வந்து இந்த யோராம் என்ன பண்றாரு, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அவனுக்கு எதிரா நம்ம யுத்தம் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அஹ் யூதாவின் ராஜாவாக யோசபாத்தை வந்து கூப்பிடுறாரு. அவரும் என்ன செய்யறாரு நானும் வர்றேன் அப்படி சொல்லி வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோம் வழியா போறாங்க. அந்த ஏதோம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். ஏதோம்ங்கிறது வந்து அ ஏசா ஏசாவோடைய வம்சங்கள் வந்து குடியிருந்த அந்த இடம். ஏதோம்ங்கிறது. அந்த அவங்களுக்கு பேரு ஏதோமியர். அந்த வழியா வந்து அவங்க போகும்போது, அந்த ஏதோமின் ராஜாவும் என்ன செய்றாரு, இவங்களோட சேர்ந்துக்கிறார். அப்ப 3 பேர் சேர்ந்து அந்த வந்து மோவாபின் ராஜாவுக்கு எதிராக அவங்க போறாங்க. போய் அந்த இடத்துல 7 தடம் 7 நாள் சுற்றி சுற்றி அந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ராணுவத்துக்கு அவங்களுக்கும் மிருக ஜீவனுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து இல்லாம போயிடுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அவங்க வற்றி போகுதுன்னு பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன சொல்றான் பாருங்க. இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரோ அப்படி சொல்றான். தப்பு செஞ்சது பூரா 3 பேர். அவருதான் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு வராரு. இப்ப அவர் சொல்றாரு என்னன்னு, கர்த்தர் வந்து வரவழைத்தாரோன்னு சொல்லி ஆண்டவர் மேல தூக்கி என்ன செய்யறான்? பழிய போடுறான். அப்புறம் பாருங்க, அப்ப வந்து யோசபாத்துங்கிறவரு வந்து க கர்த்தருக்காக வந்து வாழுகிற ஒரு ராஜா. அவர் வந்து கர்த்தருடைய வழியை விட்டு விலகாத ராஜா. ஆனா அதே வந்து யோராம்ங்கிறவர் வந்து கர்த்தருக்கு எதிராக பாகால்களை எல்லாம் வணங்கி அந்த மாரி வந்து கர்த்தருக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய ஒரு ராஜா. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு யோசபாத்து, இங்க வந்து யாரும் வந்து தீர்க்கதரிசி இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, எலிசாங்கிறவர் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, நம்ம போய் பார்க்கலான்ட்டு போறாங்க. அப்ப போகும்போது எலிசா வந்து இஸ்ரவேல் ராஜாவ பார்த்த உடனே என்ன கேட்கிறாரு, "ஏன் நீ போய் வந்து உன்னுடைய தேவன்கிட்ட போ. உங்க அப்பாவோட தேவன், உங்க அம்மாவோட தேவன். அப்பா யாரு? ஆகாப். அம்மா யாரு? யெசபேல். போ அவங்க தான் வந்து பாகால வணங்குனாங்க. அவங்க கிட்ட போ" அப்படிங்கும்போது, இல்ல அங்கேயும் சொல்றான் பாருங்க. அப்படி இல்ல. கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோபாவியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அங்கேயும் அவன் சொல்றான் பாருங்க. அப்போ கர்த்தரை குறிச்சு அவ்வளவு ஒரு இது வந்து ஒரு எதிரடையாக அந்த ராஜா வந்து பேசுகிறத பார்க்கிறோம். அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. அஹ் இந்த பயங்கர அவருக்கு ஒரு கோவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் முகத்தை பார்த்திருந்தா நான் வந்து பார்த்ததுனாலதான் இருக்கிறேனே ஒழிய உன் முகத்தையோ வந்து உன்னையோ நான் வந்து நோக்கி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்ததால் தான் நான் வந்து உம்மை வந்து நோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த யோசபாத்துக்காகத்தான் நான் செய்ய போறேன். காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்றாரு, இப்போது ஒரு சுரமண்டலத்தை கொண்டு வாங்க வாசிங்க. அந்த காலத்துல வந்து சுரமண்டலத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி இறங்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசுவாசம். அதேதான் நம்ம தாவீதோடைய காரியத்திலேயே பார்ப்போம். அம்
தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் போதெல்லாம் வந்து சவுலுக்கு வந்து ஆவியானவர் வந்து அப்படியே வந்து கர்த்தருடைய ஆவி அவர் மேல இறங்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிக்கும் போது அதே மாதிரி வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவி அவர் மேல வந்து கரம் அவர் மேல இறங்குனதுனால அவர் என்ன சொல்றாருனாக்கா, இங்க வந்து பள்ளத்தை வந்து தோண்டுங்க, வாய்க்காலை தோண்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க ஆடு மாடுகள் குடிக்கத்தக்கதாக வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இது நம்ம அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காணாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அதே மாதிரி மோவாபியரையும் வந்து உங்க கையில வந்து அவர் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எலிசா அங்க வந்து சொல்றத பாக்குறோம். இது கர்த்தருக்கு வந்து ஒரு அற்ப காரியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு இந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்குவதற்கு வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வந்து நம்ம இதுல வாசிக்கலாம். சங்கீதம் 114 அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை வந்து நீரூற்றாகவும் மாற்றுகிற தேவன். அதே மாதிரி ஏசாயா 43 யாராவது வாசிங்க. 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கினான். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவாந்தர வெளியில வந்து ஆறுகளை வனாந்தரத்திலையும் தண்ணீர்களையும் உண்டாக்குகிற தேவன். அப்பேற்பட்ட தேவனுக்கு இது ஒரு சாதாரண காரியம், ஒரு அற்ப காரியம் என்று எலிசா வந்து அங்க சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஏதோம்ங்கிற இடம் பார்த்தாக்க அது வந்து ஒரு சிவந்த மண் இருக்கிற ஏரியாவாமா. அந்த அதோட ஏரியா இடம் பூரா சிகப்பான மண்ணா இருக்குமாமா. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஏதோம் வழியாக அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல வர்றத பார்க்கிறோம், சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த தண்ணி வரும்போது தண்ணீர் வாய்க்கால்கள்ல அந்த இடத்துல நிரம்பும் போது காலையில பார்த்து அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அந்த சிவந்த மண்ணு வந்து சிகப்பா தெரியுதுனால அந்த இடம்ல ரத்த வெள்ளமா ஓடுற மாதிரி மோபியர் பாக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஓ அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்து அடிச்சிட்டு அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எல்லாம் வந்து செத்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வந்த உடனே பார்த்தா அவங்க யாரும் சாகல, அந்த இடத்துல தண்ணி தான் அந்த இடத்துல போயிட்டு இருந்திருக்கு. அப்போ உடனே வந்து அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து மோவாபியரை வந்து மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி எலிசா சொன்ன வார்த்தையின்படியாக அவர்கள் வந்து மோவாபியரை வந்து மேற்கொண்டு எல்லாம் அந்த முன்னாடி இந்த வசனத்துல நீங்க வந்து 19ஆம் வசனத்துல படிக்கிறோம், சகல கோட்டைகளும் சகல பட்டணங்களையும் வந்து தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகள் எல்லாம் தகர்த்து நல்ல நிலங்கள் எல்லாம் கல்மேடுகளாக எடுப்பீர்கள். அதாவது அந்த மோவாபியருடைய தேசத்துல அதே மாதிரி வந்து அவங்க வந்து எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு வர்றாங்கன்னு பாக்குறோம். அந்த மாதிரி எலிசா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்து சொல்லி அற்புதத்தை செய்ய வைக்கிறான்னு பாக்குறோம். அதாவது எலிசா மூலமாக ஆண்டவர் வந்து செய்த அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு மனைவி. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, விதவை. அவங்க வந்து எலிசாட்ட போய், நான் என் புருஷன் வந்து கடனாளி ஆயிட்டான். ஆனா வந்து இப்ப கடன் கேட்கறவங்க அந்த காலத்துல வந்து ரொம்ப அதிகமா கடன் ஆயிட்டா தன்னுடைய குழந்தைகளே வந்து அடமானமா விட்டு போட்டுருவாங்களாம். அப்ப அடமானமா வந்து அவங்க வந்து என்னை வந்து என் குழந்தைங்க 2 பசங்களை வந்து கேக்குறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது அப்ப எலிசா சொல்றாரு, உனக்கு என்ன செய்யணும், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவ சொல்றா, என்கிட்ட வந்து ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. அப்போ நமக்கு இது எல்லாம் தெரிஞ்ச காரியம், நீ போய் பக்கத்து வீட்டுல எல்லா வீட்லயும் போய் பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க கொண்டு வந்தோன்னே அந்த ஒரு குடம் எண்ணெயை வந்து எல்லாத்துலயும் ஊத்தி நிரப்பு. அப்ப அந்த அந்த அம்மா வந்து எதிர்கேள்வி எதுவுமே கேட்கவே இல்லை. அவ எதுவுமே வந்து எதிர்கேள்வி எதுவுமே கேட்காம, ஏன் நான் இந்த இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலயும் ஊத்துனா வந்து எப்படி பத்துமா, என்னது, எதுவுமே அவன் வந்து எதிர்கேள்வி கேட்காம அவங்க பையனும் அவங்க 3 பேர் 2 பசங்களும் அவரும் சேர்ந்து 3 பேரும் அறக்கருவியை கூட்டிட்டு அந்த எண்ணெயை வந்து அதுல வந்து ரொப்புறாங்கன்னு பாக்கும். அப்ப பாத்திரம் ஃபுல்லா எல்லா பாத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற பாத்திரம் இல்லைங்கும் போது எண்ணெய் வந்து நின்னு போயிடுது.
அதை வந்து அவ வந்து எலிசா கிட்ட வந்து சொல்லும்போது, அந்த எண்ணெயெல்லாம் நீங்க வித்து காசாக்கி நீங்க வந்து கடனை அடைச்சிட்டு மீதம் இருக்கிறத வைத்து நீங்க என்ன செய்றீங்க, ஜீவனம் பண்ணுங்கள்ன்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பார்க்கிறோம். இது அவர் செய்த அற்புதம். அதாவது நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவர் வந்து குறைகளை வந்து நிறைவாக்குகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது வந்து யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி, அந்த இடத்துல வந்து அவர் வந்து குறைவுகளை வந்து நிறைவாக்கின தேவன் ஏசப்பா. இந்த இடத்துல பாருங்க, குறைவுகளை நிறைவாக்கி எலிசா மூலமா வந்து கர்த்தர் வந்து நிறைவேற்றத பார்க்கிறோம். அதாவது அந்த விதவை வந்து கீழ்ப்படிந்து அவங்க பசங்களும் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செஞ்சு குடும்பமாக அவர்கள் வந்து ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய காரியங்கள் அப்படிதான். அநேக நேரங்கள்ல நம்ம வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, குடும்பமாக இருந்து நம்ம கீழ்ப்படியும் போது, நம்ம குடும்பமாக நம்ம வந்து ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அவர் வந்து சுனேமிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. சுனேமிக்கு போறாரு. அங்க போகும்போது, அங்க வந்து ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவ எப்படிப்பட்டவளா இருக்கிறா? அவ வந்து கனம் பொருந்திய ஸ்திரீ. அவ என்ன செய்கிறா? இது எலிசாவ நீங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு, அவர் சாப்பிட வைக்கிறா. அதே போல நீங்க வரும்போதெல்லாம் இங்க வந்து தங்குங்கன்னு, அதே மாதிரி அங்க போகும்போதெல்லாம் போய் எலிசா போய் அந்த இடத்துல தங்குறத பார்க்கிறோம். அதுக்காக அவ என்ன செய்றா? தன் கணவன்கிட்ட சொல்லி, ஒரு மேல் வீட்டை அறைய வந்து ஆயத்தம் பண்ணி, அவர் வரும்போதெல்லாம் வந்து அவர் தங்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. அவரை வந்து நான் வந்து பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவ வந்து ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவ சொல்றா, அவர வந்து நான் வந்து பரிசுத்தவானா நான் காண்கிறேன். அதனால நம்ம ஒரு வீட்ட கட்டி மேல ஒரு அறைய கட்டி, அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதி செய்யறா பாருங்க. மேஜையும், நாற்காலியும், குத்து விளக்கு எல்லாத்தையும் வச்சு, எல்லாம் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. அதே மாரி அவங்க வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து அவர் தங்கும்போது, அவர் என்ன செய்யறாரு, அந்த வேலைக்கார கேயசியை கூப்பிட்டு, சுன்னி மேடையை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு, அவகிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? என்ன காரியம் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்றா, என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன்னு சொல்லி சொல்றா பாருங்க. அந்த 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நாங்க சுகமா குடியிருக்கிறேன்னு அவ எந்த குறையுமே அவ சொல்லவே இல்ல. ஆனா வந்துட்டு கேயாசி கிட்ட வந்து அவருக்கு ஏதாவது அவருக்கு செய்யணுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது, அப்ப கேயாசி சொல்றாரு, அவளுக்கு வந்து குழந்தை இல்ல. அவள் புருஷன் வந்து பெரிய வயதுள்ளவன் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து எலிசா சொல்றாரு, சரி அவளுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, அவர் என்ன சொல்றாரு, ஒரு பிராண உற்பவ காலத்திலே உனக்கு வந்து ஒரு குமாரன் வந்து இருக்கும் அப்படி சொல்லும்போது, அவ சொல்றா, எனக்கு வந்து அபத்தம் பேச வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கும் வயசாகி போச்சு. அப்ப அபத்தம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதே மாதிரி அவருடைய வாக்கின்படியே ஒரு உற்பத்துவ காலத்துல வந்து என்னாச்சு, ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்கிறோம். இதே காரியம் தான் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்துல வந்து நம்ம ஆபிரகாம் சாரரோட காரியத்துல ஆண்டவர் வந்து அந்த வயதுல வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆஹ் சாராள் என்ன பண்றாங்க, நகைக்கிறாங்க. நகைச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு ஒரு குழந்தையை கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு குழந்தையை கொடுக்குறாருன்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? விசுவாசத்தின் நமக்கு தகப்பன் அப்படின்னு சொல்றோம். அந்த விசுவாசத்தின் தகப்பன் வந்து அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து ஆண்டவர் வந்து பலியிடும்படியாக வந்து ஈசாக்க வந்து சொல்றாரு. இந்த இடத்துல அதே மாதிரி அந்த குழந்தைய வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால அந்த இடத்துல மரித்து போற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனா இங்க ஆபிரகாம்ல மரிக்கல. ஆனா வந்து நீ வந்து பலியிடுன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் எந்த ஒரு பதிலும் பேசாம அவர் என்ன செய்யறாரு, பலியிடுறதுக்கு போறாரு. ஆனா அங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய இதுல பருவத்தை பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பார்த்துக் கொள்ளப்படும்ங்கிறது வந்து அவர் வந்து ஏதோ ஒரு ஆட்டை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு, பலி செலுத்துறதுக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்லல. நம்ம வாசிக்கலாம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19. யாராவது வாசிங்க. எபிரெயர் 11, 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா.
அவர் என்ன செய்யறாரு பாருங்க, இந்த உன்னுடைய சந்ததி பெருகும்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. அப்ப அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. எப்படி என் மகனை வந்து அவர் கொடுக்காம இருப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசம். 2வது வந்து அந்த ஆட்டுக்குட்டி அவர் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவர் வந்து மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அதாவது என் மகனை வந்து நான் பலியிட்டாலும் வந்து அவர் வந்து மீண்டும் வந்து உயிரோடு அவரை எழுப்ப வல்லவராய் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தினாலதான் போய் அங்க வந்து அவர் பலியிடுறதுக்கு அங்க தயாராகி மீண்டும் வந்து அவரை வந்து உயிரோட வந்து அவர் வந்து கூட்டிட்டு வராருன்னு பாக்குறோம். நம்ம எல்லாம் நினைக்கணும் ஆட்டுக்குட்டி வந்து கொடுத்ததுனால அப்படின்னு இல்ல. இல்ல, இப்ப ஏதோ ஆட்டுக்குட்டி கொடுப்பாரு, பலியிடுறதுக்கு வேற ஏதாவது கொடுப்பாரு அப்படின்றதுனால இல்ல. மரிச்சு அவர் வந்து கண்டிப்பா மரித்தாலும் அவர் உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் விசுவாசிச்சாருன்னு பாக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் பாருங்க, இந்த இடத்துல வந்து அந்த மகன் வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இறந்து போற அந்த காரியமெல்லாம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க அந்த மகள் என்ன பண்றா, ஓடி போய் தன்னோட புருஷன்கிட்ட கூட அதை பத்தி எல்லாம் செய்யல. மேல கொண்டு போய் குழந்தைய வந்து மேல வந்து அந்த அறையில வந்து கிடத்திட்டு புருஷன்கிட்ட கூட சொல்லாம, நான் வந்து தேவனுடைய மனுஷன் நான் பார்க்க போகணும், எனக்கு சீக்கிரமா வந்து கழுதையை கட்டி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லாம புலம்பாம அழுகாம நேரா என்ன செய்யறா, அவ போறா. வேகமா அவ போகும்போது அங்க வந்து கர்மேல் பர்வதத்துல எலிசா இருக்கிறாரு, அங்க போறா. அங்க போனோடனே எலிசா வந்து பார்த்துட்டு கேயாசி சொல்ற, பாரு சுன்னிமியால் வரா, நீ போய் பாரு என்ன நீ கேளு அப்படிங்கும்போது அவன் போய் விசாரிக்கும் போது அவ எதுவுமே சொல்ல. அவ என்ன சொல்றா பாருங்க, 26ஆம் வசனத்துல சுகந்தான் அப்படின்னு சொல்லிடுறான். சுகம் என்ன என்ன சுகந்தானா அப்படின்னு கேட்குமா, சுகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எலிசாவை பார்க்கறதுக்கு போறா. அப்ப அவளை காலை வந்து அவ போய் பிடிச்சுக்கிறா. அப்ப கேஎஸ் அவர் விளக்கும் போது அவர் சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், அவரோட ஆத்மா துக்கமா இருக்குது, கர்த்தரை வந்து அதை வந்து எனக்கு வந்து அது வந்து அறிவியாமல் வந்து மறைச்சிட்டாருன்னு சொல்லி எலிசா சொல்றாரு. அப்ப எலிசாட்ட அது வந்து ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை வந்து சொல்லல. அப்ப அவன் வந்து அந்த கட்டிக்கிட்டு அவ வந்து சொல்றான். சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, நான் எனக்கு வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நான் கேட்டேன்னா உங்ககிட்ட குழந்தைய அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒரு கோலை கொடுத்து கேஎஸ்கிட்ட போய் நீ போய் அந்த மகன் உன்னோட இதுல போய் தொடு அப்படிங்கும்போது அதே மாதிரி இவன் முன்னாடி போறா, இவளும் பின்னாடி போறா. அப்ப சொல்றா, நான் உன்னை வந்து விடுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உயிரோடு என் குழந்தையை தருவாரு சொல்லிட்டு அவ அங்க விசுவாசிச்சுட்டு ஆண்டவருக்கு போறா. யார்கிட்டயுமே சொல்ல, ஒரு புலம்பல கேயாசிட்டு கூட அவ எதுவுமே சொல்லல. நேரா வந்து எலிசா கிட்ட தான் அவ சொல்றா. அப்ப வந்து அவ என்ன செய்யறா, எலிசா மூலமா கண்டிப்பா ஆண்டவர் வந்து என் குழந்தையை வந்து உயிரோடு எழுப்புவார் என்று ஒரு நம்பிக்கையோடு அவ போறா. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒண்ணுமே வந்து அவன் அந்த கோல் எடுத்து வைக்கும்போது எதுவுமே நடக்கல. அப்ப திருப்பி வந்து சொல்லும் போது எலிசா அந்த இடத்துல போய் அவர் என்ன செய்யறாரு, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து அந்த அந்த அறக்கறவை போய் என்ன செய்யறாரு, அவர் பூட்டிட்டு தனியா நின்னு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் வந்து குப்புற உளுந்து அந்த கண்கள் வாய் எல்லாம் படுற மாதிரி உளுந்து மறுபடியும் அவர் எந்திரிக்கும் போது அவனோட உடம்பெல்லாம் சூடாயிருது. திருப்பியும் வந்து அவர் மறுபடியும் படுக்கும்போது 7 தரம் தும்மி அந்த குழந்தை வந்து எழுந்திருச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த குழந்தைய வந்து அவர் வந்து உயிரோடு கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த மகள் பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாசம். எந்த புலம்பலும் இல்ல, எந்த அழுகையும் இல்ல. அதாவது விசுவாசிக்கிறவன் வந்து பதறான் என்ற வார்த்தைக்கு படியாக அவ யார்கிட்டயும் சொல்லாம, அதே மாதிரிதான் ஆபிரகாம் கூட சாராட்ட எதுவுமே சொல்லல. ஆண்டவர் பலியிடுன்னு சொல்லும் போது சாராட்ட சொல்லி ஐயோ இப்படி கேட்கிறாரு என்ன ஏதுன்னு யார்கிட்டயுமே புலம்பல, எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு நேரா கூட்டிட்டு போறாரு. இங்க அதே மாதிரி இவ எதுவுமே புலம்பல, அழுகல. அந்த அவ நம்பிக்கையோடு அங்க போய் நம்பி போனா அந்த மகனை வந்து உயிரோடு அவர் வந்து மீட்டு கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய காரியங்கள் அப்படித்தான். நம்ம நிறைய காரியங்கள்ல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுல நடந்துச்சுன்னா கூட கர்த்தரோட சமூகத்துக்கு நேரா ஓடி போய் ஜெபம் பண்ண போறோம். எல்லாத்துட்டையும் சொல்லுவோம், உடனே போன் பண்ணி எல்லாத்துட்டையும் பேசுவோம். இப்படி ஆயிப்போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். நிறைய பேர்த்துட்டு அந்த காரியத்தை குறிச்சு இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி நம்ம அழுது தள்ளிட்டு கடைசியா தான் நம்ம வந்து கர்த்தர்கிட்டயே நம்ம போக பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு ஆண்டவர் உணர்த்துற காரியம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு சென்று நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் அதே 4ஆம் அதிகாரத்துல
அது 38ஆம் வசனத்துல இருந்து பார்க்கலாம். அவர் வந்து கில்காலுக்கு திரும்பி போகும்போது அங்க வந்து பயங்கரமான பஞ்சம். அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு கூழ் காய்ச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பானையில அடுப்புல வந்து அவங்க கூழ் காய்ச்சுறாங்க. அவர் சொல்றாரு கூழ் காய்ச்சுங்க எல்லாத்துக்கும் அப்படிமா அதே மாதிரி காய்ச்சுறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க வேலைக்காரங்க வந்து இந்த பேய் கொம்மட்டிக்காய கொண்டு வந்து அதுல வந்து போட்டு சேர்த்து காய்ச்சிட்டாங்க. அப்ப அது என்ன ஆயிருச்சு, அது வந்து அது விஷமாக மாறுது. அப்ப அத சாப்பிட்ட ஜனங்கள் வந்து எல்லாம் சாப்பிட வைக்கும்போது, அந்த கூழ சாப்பிடும்போது அவங்க என்ன சொல்றாங்க, "சாப்பிடக் கூடாமல் தேவனுடைய தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது" அப்படி சொல்லி அவங்க எல்லாம் சொல்றாங்க. பானையில சாவு இருக்குது. கூழ்ல வந்து எதையோ அந்த இத போட்டாங்க. அவங்களுக்கு தெரியல. அப்ப உடனே என்ன செய்யறாரு இவரு, ஒரு மாவ கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லி, மாவ கொண்டு வந்து அந்த மாவ வந்து அந்த பானையில போட்ட உடனே என்ன ஆயிருது, அந்த பானையில இருக்கிறதெல்லாம் வந்து விஷம் எல்லாம் வந்து மாறி போயிடுச்சு. அந்த தோஷமெல்லாம் நீங்கி போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். அதாவது அந்த கையில அவர் கைப்பட்டு அந்த மாவ உள்ள போட்ட உடனே எலிசா போட்ட உடனேயே அது என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் வந்து அத வந்து மாறி போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து எலிசாவின் கைகளை கொண்டு அந்த இடத்துல வந்து ஒரு அற்புதத்தை செய்தார்ன்னு பார்க்கிறோம். அநேக காரியங்கள புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள்னால அநேக காரியங்கள வந்து அவர் செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். எத்தனையோ வியாதிகளை குணமாக்கினாரு. எத்தனையோ வந்து முடவர்களை வந்து குணமாக்குனாரு. பிசாசுகளை துரத்துனாரு. அவர்கள் கரங்களை கொண்டு ஆண்டவர் வந்து அநேக காரியங்களை செய்தார். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலர், பேதுரு எல்லாத்தையும் கொண்டு கைகளினால அநேக அற்புதங்களை செய்த தேவன் இந்த இடத்துல எலிசாவை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்ல. அப்படி போட்ட உடனே அது வந்து அந்த விஷம் எல்லாம் மாறி போச்சு என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்த பாகால் சலிஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்து இவருக்கு வந்து என்ன செஞ்சு கொண்டு வரான்னா, வாட்கோதுமை அப்பம் 20ம் ஒரு தாழ் கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப அதையெல்லாம் நீங்க வந்து பரிமாறுங்கன்னு சொல்லும்போது 100 இத வச்சு நாங்க 100 பேத்துக்கு எப்படி குடுக்கறது? 100 பேர் இங்க இருக்கிறாங்க. 20 தான் இருக்குது. நாங்க என்ன பண்ணுவோம்? இல்ல நீ கொடு. நீங்க பரிமாறுங்க. அதுக்கப்புறம் பாரு அவரு சொல்றாரு, "நீங்கள் சாப்பிட பிற்பாடு இன்னும் வந்து மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்" சொல்லி எலிசா சொல்றாரு. நீங்க பரிமாறுங்க, மீதம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்னு சொல்லி அந்த இடத்துல தைரியமா சொல்லும்போது, அவருக்கு முன்பாக அதை வைச்சம்போது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியாய் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேர், புருஷர் மாத்திரம் 5000 பேர் போஷித்து இருக்காங்க. அதே வந்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 7 அப்பம் சிறு மீன்களை கொண்டு 4000 பேர்கள், புருஷர் மாத்திரம் 4000 பேர் கொடுத்து 7 கூடைகளை நிறைந்து மீதம் அதாவது நம்ம ஆண்டவர் வந்து எல்லாவற்றிலும் வந்து மீதம் எடுக்க வைக்கிற தேவன். போஷித்து மீதி அப்படியே எல்லாம் துடைக்கிறது இல்ல. மீதம் எடுக்க வைக்கிற தேவன். இந்த இடத்துலயும் அதே மாதிரி வந்து எலிசாவை கொண்டு அந்த காரியங்களை வந்து அவர் செய்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தது பார்க்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிடிச்சமான அதிகாரம். எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச காரியம். ஒரு பிடிச்சமான அதிகாரம்னா நாகமான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனான நாகமான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு பாருங்க. அந்த மனுஷன் வந்து எண்ணிக்கையுள்ளவனும், அவன் வந்துட்டு பெரிய மனுஷனும், எண்ணிக்கையுள்ளவனும், அப்புறம் வந்து அவன் என்ன செய்யறான், பராக்கிரமசாலியுமாயி அவன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்ததுன்னு பார்க்கிறோம். அப்போ அவன் என்ன செய்யறான் வந்து மகா பராக்கிரமசாலி, அவனுக்கு வந்து குஷ்டரோகியா இருந்தான். அப்ப எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு தலைவனா இருக்கிறவன், அந்த ராஜாவுக்கு வந்து கூட வந்து படைத்தலைவனா இருக்கிறவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும்போது அவன் எவ்வளவாக வந்து அவன் பாடுபட்டிருப்பான், எவ்வளவு வந்து எவ்வளவு தூரம் வந்து அவனுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் சீரியாவிலிருந்து அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்து கொண்டு வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்க வீட்டுல வந்து வேலைக்காரியா இருக்கிறா. அவங்க மனைவி கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறா. அப்ப அந்த மகள் என்ன சொல்றா, அவங்கள பார்த்து, என் ஆண்டவர் வந்து சமாரியாவுல இருக்கிற தீர்க்க தரிசனத்துல போனா. சமாரியாவுல யார்? எலிசா இருக்கிறா. எலிசா கிட்ட போனா, அவ அங்க இருந்தா இவ வந்திருக்கிறா. அங்க போனா அவருக்கு குணமடையும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த பெண்ணை குறிச்சு பாருங்க. அந்த பெண்ணு வந்து ஒரு வேலைக்காரிய பெண்ணு, சிறு பெண்ணுன்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிறு பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுவும் வேலைக்காரியா அங்க போகும்போது அவளோட மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஐயோ! இந்த சின்ன எல்லா வேலைகளும் செய்யும்போது அவளுக்கு வந்து உண்மையாலுமே ஓட முடியாது அந்த குழந்தைக்கு. அப்போ அவளுக்கு ஒரு சோர்வு இருக்கும். ஒரு மனசுல வந்து நாட விட்டு நாடு போகும்போது அந்த மனசுல வந்து அவளுக்கு வந்து ஒரு அ ஒரு பயம் இருக்கும். எவ்வளவோ ஒரு கலக்கம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கலங்கிய சூழ்நிலை. நமக்கு யாராவது ஒரு ஆறுதல் செய்ய மாட்டாங்களா?
ஆறுதல் சொல்ல மாட்டாங்கறாங்கள நிலைமையிலதான் அந்த குழந்தை இருந்திருக்கும். ஆனா அந்த சிறு பெண்ணு வந்து என்ன செய்யறா பாருங்க, அவ அவர் மேல ஒரு பாரம். அந்த பாரத்தினால ஐயோ அந்த ஆண்டவர் வந்து எப்படியாவது குணமாகணுமேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோட அவ என்ன செய்யறா சொல்றான்னு பாக்குறோம். அப்போ நம்மளோட காரியம் இப்ப நிறைய பேர் வந்து நம்மளதான் யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ நமக்கு இப்படி இருக்கிறோமே, நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி இருக்கிறோமே, நமக்கு இப்படிப்பட்ட வேலை இருக்குதே, இது இருக்குதே, பிரச்சனை. அதுதான் நம்ம வேற எதையுமே யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா. ஆனா அங்க அவ வந்து அவருடைய காரியத்தை பத்தி எல்லாம் கூட நினைக்காம அவர் எப்படியாவது குணமடைய வேண்டும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஊழியமா செய்யறா பாருங்க. நீங்க எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போய் நீங்க அங்க போனீங்கன்னா சுகமடைவீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றத பாக்குறோம். அதே மாதிரி வந்து அவர் என்ன செய்யறாரு, அந்த சீரியாவின் ராஜா கிட்ட வந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு அங்க நம்ம வந்து அங்க போறாருன்னு பாக்குறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு சமாரியாவுக்கு போறாரு. அங்க போய் அந்த ராஜா கிட்ட போனா அந்த ராஜா பயங்கர கோபம் அடைந்து, நான் வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் என்ன தேவனா, எனக்கு ஏதோ விரோதமா அவன் செய்யறான்னுக்கு லட்டம் வச்சுக்கிறான்னு சொல்லி தன் வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு அவன் சொல்றான். அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் பாருங்க எவ்வளவு ஒரு கோவம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவம். அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய ராஜாக்கள் வந்து ஒரு கோவமும் ஒரு வெறியாவும் தான் இருப்பாங்க. என்னமோ எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த சண்டை ஐயோ சண்டைக்கு வந்துருவாங்களோ அந்த மாதிரி ஒரு யோசனை தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க கிட்ட இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து அங்க எலிசா சொல்றாரு, இந்த இடத்துல எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும், அவரை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு. அதே மாதிரி நாகமான் என்ன பண்றான் பாருங்க, தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவுக்கு வாசப்படல. குதிரை ரதத்தோட வந்து நாகமான் வந்து நிக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப எலிசா என்ன செய்யறாரு, அவங்ககிட்ட போகவே இல்ல. போகாமயே போய் என்ன சொல்றாரு, நீ 7 தடவை வந்து யோர்தானை போய் ஸ்நானம் பண்ணு, நீ வந்து சுத்தமாக மாறிடுவேன்னு சொல்லி அனுப்புனான்னு பாக்கோம். அவர் என்ன செய்யறாரு, சொல்லி அனுப்பிட்டாரு. அப்ப உடனே அந்த நாகமானுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டாரேன்னு சொல்லி பயங்கர கோபமாயி அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல வந்து என்னுடைய கைகள்னால வந்து தேவனுடைய நாமத்தை சொல்லி இந்த கைகள்னால தடவி இவ்விதமாக என்னுடைய ரோகம் வந்து நீக்கி விடுதலை செஞ்சுவாருன்னு சொல்லி நான் நினைச்சேன். அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்க வேண்டி என்ன வந்து சொல்லுவாரு. அது வந்து 11ஆம் வசனத்துல படிக்கலாம். அப்படி செய்வாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இவர் என்னடான்னா போய் வந்து யோர்தான் நதியில போய் மூழ்குங்கிறாரு. எங்க நம்ம நாட்டுல வந்து அங்க வந்து எத்தனையோ நதிகள் பாருங்க. நதிகள் இல்லையா, நதிகள் இல்லைன்னு சொல்லி நான் இங்க வந்திருக்கிறேன். இங்க போய் என்னை வந்து இப்படி வந்து சொல்றாருன்னு சொல்லி பயங்கர கோபம் கொண்டு அவன் வந்து வெளியே போறான். அப்ப இங்க பாருங்க நம்ம வந்து இதுல வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 100க்கு அதிபதி எவ்வளவு ஒரு விசுவாசம். அவர் வந்து என்ன சொல்ற, நீங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க வரவே வேண்டாம், என்னுடைய ஊழிக்காரர் வந்து சொஸ்தம் ஆயிருவான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாரு, நீ இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வந்து நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படியா வந்து அவன் வந்து நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும், எனக்கு வந்து என் வேலைக்கார சுத்தமாகவான்னு சொல்லி 100க்கு அதிபதி சொல்றத பாக்குறோம். ஆனா இங்க பாருங்க, இவன் வந்து அவர் அதே மாதிரிதான் ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, நீ போய் அங்க போய் குளி அந்த மட்டும் தான் சொல்றாரு. ஆமா அதை ஏத்துக்கொள்றதுக்கு அவனுக்கு வந்து மனசு வரல. அவ்வளவு ஒரு வைராக்கியமா அவன் வெளியே போறான். அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உங்ககிட்ட வந்து என்ன அவர் பெரிய காரியமா சொல்ல சொன்னாரு, சின்ன காரியம் போய் முழுகுதான்னு சொன்னாரு. பெரிய காரியம் சொன்னீதான் நீங்க கண்டிப்பா செய்வீங்க தானே, இதை செஞ்சா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் என்ன செய்யறாரு அவரு, அந்த இடத்துல வந்துட்டு சொன்ன உடனே அவர் போய் அதே மாதிரி வந்து 7 தடவை முழுகின போது, ஒரு தடவை 2 தடவை முழுகின போதுல 7 தடவை முழுகி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து குழந்தையை மாம்சத்தை போல, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவனுடைய இது வந்து சுத்தமானான் என்று பாக்குறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு சில காரியங்கள் நமக்கு வந்து இப்ப பலவீனங்கள், பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம், பெரிய காரியம் எல்லாம் இல்ல, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுனெல்லாம் கூட ஆண்டவர் எதுவுமே நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்ல. ஒரே ஒரு காரியம் என்னமா, உன் அறை கதவை பூட்டி கொண்டு கண்ணீர் விட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணு, என்கிட்ட என்னை துதி சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணு, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணு. நீ கேட்க வேண்டிய காரியம் என்னவாக இருந்தாலும் என்னிடத்துல வந்து நீ கேளு. உன் அறை கதவை பூட்டிட்டு வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. அந்த ஒரு சிறு காரியத்தை தான் செய்ய சொல்றாரு. ஆனா நம்ம நிறைய நேரங்கள் அந்த சின்ன காரியத்தை செய்யறது, பெருசா காரியங்களை தான் எதிர்பார்த்துட்டு நம்ம வந்து மத்தவங்ககிட்ட ஓடுவோம்.
ஒரு ஊழியக்கார்ட்ட ஓடுவோம், தீர்க்கதரிசிட்ட ஓடுவோம், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே இப்படி இருந்தா ஓடிடுவோம் முடியும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் எதுமா ஒரு சின்ன காரியம். நாம அவர்ட்ட வந்து ஜெபம் பண்ணணும். அவர் அண்டையில வந்து அவர் சமூகத்துல வந்து உட்காரணும்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை தான் அவர் அதே மாதிரி இங்க ஒரு சின்ன காரியத்தை தான் சொல்றாரு. அதே போல அவர் செஞ்ச உடனே அவர் வந்து சுத்தமாகறாரு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவர் திரும்பி வந்து அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற யாருமே வந்து தேவன் வந்து பூமி எங்கும் வேற தேவன் இல்லை அப்படின்ற நாகமன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து உனக்கு வந்து ஏதாவது gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நான் வந்து வாங்க மாட்டேன்னு வந்துட்டு எலிசா சொல்றாரு. எலிசா சொல்லும்போது நான் ஏன் வாங்க மாட்டேன்னு சொல்லி அது பெருமைக்காக சொல்ல. அவர் வந்து அது இந்த பொருள் மேல எனக்கு எந்த நாட்டமும் இல்ல. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெகுமதியை வந்து அவர் வந்து வாங்காம விட்டுட்டு அவர் அனுப்புறாருன்னு சொல்லி பாக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வந்து வாங்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாலும் என்ன செய்யறான், அவன் வந்து எதையுமே வந்து வாங்கலைன்னு சொல்லி பாக்குறோம். ஹல்லேலூயா. ஆனா வந்து அதே வந்து அது அவர் அனுப்பிச்சு போனதுக்கு அப்புறம் கேயாஸ் என்ன பண்றாரு, பின்னாடியே போய் அவர் வந்து எனக்கு 2 வெள்ளி காசையும் அந்த வஸ்திரங்களையும் அவர் வாங்கி கேட்கும்போது நாகமான் கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்புனா நான் வீட்டுல கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவனா போய் எலிசா முன்னாடி நிக்கிறாரு. அப்ப எலிசா சொல்றாரு, நீ அங்க போய் திரும்பி வரும்போது வந்து என்னோட உன் மனம் வந்து போகவில்லையா? நீ எங்க போன? நான் எங்கேயுமே போகல. நான் எங்கேயும் இங்கேயே தான் இருக்கிறேன். நான் எங்கேயுமே போகலன்னு அந்த இடத்துல ஒரு பொய்யையும் சேர்த்து சொல்றாரு. அப்ப வந்து ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன் மனம் வந்து போகலையா? நீ ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு உன்னுடைய குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் வந்து அந்த குஷ்டரோகம் வந்து வந்துரும்னு சொல்றாரு. அதாவது நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல நம்ம எந்த இதுலயும் வந்து நம்ம ஆசைப்படாம ஆண்டவருடைய வார்த்தையின் மேல வந்து நம்ம வந்து சார்ந்து நிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து நிற்கும் போது கண்டிப்பா வந்து ஆண்டவருக்கு வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து அநேக ஆசீர்வாதங்களை வந்து அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை வாசிக்கலாம். நாம் நம்ம அவருடைய வார்த்தையை மறந்தால் அவர் பிள்ளைகளே அவர் வந்து மறந்து விடுவார். வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வந்து வார்த்தையமா பிள்ளைகளை மறந்து மறந்து விடுவார்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, அவர் செய்த தப்புனால அந்த குடும்பம் முழுவதும் வந்துட்டு அந்த குஷ்டரோகத்தினால ஆஹ் குஷ்டரோகம் வந்து அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குழந்தைங்க அவங்க குடும்பத்துக்கே வந்து அந்த குஷ்டரோக வியாதி வந்து வந்ததை பாக்குறோம். ஒரு சாபம் வந்து அவங்க வந்து வீட்டுல வந்து வந்ததை நம்ம பாக்குறோம். ஹல்லேலூயா. வெளியிலிருந்து வந்த நாகம்மான் வந்து சுகம் பெற்று போயிட்டான். ஆனா வந்து கூடவே இருந்த வந்து கேயாசி அவன் வந்து அந்த நாகம்மான் சொல்றாரு, உங்க இஸ்ரவேல்ல இருக்கிற தேவனை போல தேவன் இல்லைன்னு. ஆனா கேயாசி வந்து அவன் எலிசாவோடவே இருந்தவர் வந்து கர்த்தர் ஆண்டவரை வந்து அந்த இடத்துல வந்து நம்பாம அந்த பொருள் மேல வந்து ஆசை வச்சதுனால வந்து அந்த சாபத்தை வந்து வாங்கிட்டாருன்னு பாக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரி அநேக காரியங்கள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு காரியம் எலிசா வந்து மூலமா வந்து அநேக காரியங்கள் வந்து நமக்கு வந்து ஆண்டவர் உணர்த்திட்டே வர்றதை பாக்குறோம். ஹல்லேலூயா. அதே போல அடுத்து இந்த 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இந்த தீர்க்கதரிசி புத்திரர் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, இந்த இடம் எங்களுக்கு போதல, வேற இடத்துல போய் பெரிய கூடாரமா நாங்க கட்டணும் அப்படின்னு சரி இப்ப செய்யுங்க எலிசா சொல்வார். நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மரத்தை வெட்டுறதுக்கு யோர்தான் நதியில போய் அவங்க மரத்தை வெட்டும் போது அந்த கோடரி என்ன செய்யுது, ஒரு ஊழிக்காரனோட கோடரி போய் தண்ணியில விழுந்துருது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். அப்போ வந்து எலிசா என்ன சொல்வாரு, ஐயோ இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னு சொல்லும் போது நீ போய் ஒரு உத்தரத்தை வெட்டி அந்த விழுந்த இடத்துல போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போடுறாரு. போடும்போது அந்த இடத்துல போட்ட உடனே அந்த இரும்பு கோடரை வந்து மிதக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதை வந்து கை நீட்டி அவன் வந்து எடுத்துக்கொண்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா தான் போட்டிருக்கு. இரும்பு கோடாரி வந்து மிதந்தது. இது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், அவ்வளவுதான். அதை மட்டும்தான் அந்த இடத்துல போட்டிருக்குது. ஆனா நாம பார்க்கலாம், அதாவது கண்டிப்பா வந்து இரும்புங்கிறது வந்து மிதக்கவே மிதக்காது தண்ணியில. அது வந்து ஒரு அது உண்மை இப்பவே இரும்பு வந்து மிதக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். ஆனா மிதக்காத ஒன்றையும் வந்து அந்த இடத்துல வந்து மிதக்க செய்கிற தேவன். அதாவது இரும்போட ஜென்ம சுபாவம் என்னது, அது வந்து கண்டிப்பா மிதக்காது. அதே மாதிரிதான் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள். நமக்கு இருக்கிற ஜென்ம சுபாவங்கள்னா என்ன,
நம்மோட ஒட்டிட்டு நம்ம வந்து எதுவுமே ஐயோ நான் இதுல இருந்து நான் விலகவே மாட்டேன், இந்த காரியத்துல இருந்து என்னால விலகவே முடியாது, இதுல இருந்து நான் என்னை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம ஒட்டிக்கிட்டே இருப்போம். அதுல இருந்து நம்ம விலகியே வர முடியாது. அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஒரு மத்தவங்கள மன்னிக்காத குணம், ஏதோ ஒரு காரியங்கள், அநேக காரியங்கள் வந்து நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஜென்ம சுவாபம்னு சொல்றோம். அந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து நம்மளால விலகியே வர முடியாது. ஆனா அந்த ஜென்ம சுவாபத்தையும் வந்து மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இரும்ப வந்து மிதக்க பண்ண வந்து விதக்க பண்ணி அதை வெளியேற்றி கொண்டு வரக்கூடிய தேவன் நம் தேவன். நம்ம ஒண்ணே ஒண்ணு ஆண்டவர்ட்ட மண்டிட்டு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த ஜென்ம சுவாபங்கள் எங்களோட ஒட்டிட்டு தவிர்க்க பிரிக்க முடியாத இருக்கிற இந்த காரியங்களை என்னை விட்டு விலக்குங்க ஆண்டவரே என்று நம்ம சொல்லும் போது, கண்டிப்பா ஆண்டவர் வந்து அதுல இருந்து அந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 6ஆம் அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். அந்த சீரிய ராஜா வந்துட்டு இஸ்ரவேல் மேல வந்து யுத்தத்துக்காக வராரு. அப்போ அந்த சீரிய ராஜா யுத்தத்துக்கு வராருன்னு சொல்லி அவங்க அவங்க அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க வந்து இஸ்ரவேல் ராஜாக்கு அது தெரிஞ்சு என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து அந்த இடத்துல போய் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எச்சரிக்கையா இருந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எச்சரிக்கையா இருந்துக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சீரிய ராஜா கேட்கிற என்னது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து எதிரா போர் செய்ய போலாம்னு நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு சி எப்படி எச்சரிக்கையா இருந்துடுறாங்களே, அது எப்படி யார் போய் அந்த இடத்துல வந்து காரியத்தை சொல்றா அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் அப்படின்னு சொல்லி அவரோட ஊழியக்காரர் சொல்றான். இது வந்து உண்மையாலுமே இது நடக்குமான்னு தெரியாது. எப்படின்னா, ஒரு வேளை வந்து அவன் எக்ஸ்ட்ரா இதா பண்ணி சொன்னானா, இல்ல வந்து ஒரு கிண்டலுக்காக கூட சொல்லியிருக்கான். எந்த காரியமாக இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சிரும். ஆண்டவர் வெளிப்படுத்திருவாரு. அவர்ட்ட போய் சொல்லிருவாரு அப்படிங்கிறதுக்காக, இவன் சொல்றான் பாருங்க, பள்ளி அறையில பேசுறது கூட வந்து போய் சொல்லிருவான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாரு, அவன் எங்க இருக்கிறான்? போயிட்டு பாருங்கும்போது, அவர் வந்து இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லும்போது, போய் அவர வந்து பிடிச்சிட்டு வாங்க, அவர கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி, அவன் என்ன செய்யறான், ரதங்களையும் எல்லாத்தையும் வந்து அவன் அனுப்பி வைக்கிறான்னு பார்க்கிறோம். ராணுவத்தை பாருங்க, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு குதிரைகளையும் ரதங்களையும் ராணுவத்தையும் அந்த 14 வசனத்தை படிக்கலாம் அனுப்புறான். அனுப்பும் போது அங்க போன வேலைக்காரன் சொல்றான் வந்துட்டு வெளியே வந்து பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோம், இந்த மாதிரி ரதங்களும் குதிரைகளும் சுத்தி நிக்குதே அப்படின்னு சொல்லும்போது எலிசா போய் பார்க்கவே இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா வந்து அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளோட இருக்கிறவங்க வந்து அதிகம்னு சொல்றாரு. அப்ப எலிசா என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவனுடைய கண்களை வந்து நீங்க வந்து திறந்திருளும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய கண்கள் வந்து திறக்கப்பட்டது. அந்த எலிசாவை சுற்றியுள்ள அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை மேல நிக்கிறத வந்து அவன் வந்து அப்படியே நிரம்பி இருக்கிறத வந்து அவன் பாக்குறான். அந்த அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் காட்டுல அதிகமான அக்னிமயமான ரதங்கள் வந்து எலிசாவை சுற்றிலும் இருக்கிறத வந்து அந்த வேலைக்காரன் பாக்குறான்னு பாக்குறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இடத்துல கண்களை வந்து அவனுடைய கண்களை வந்து திறக்கிறாருன்னு பாக்குறோம். நம்முடைய காரியங்கள்ல கூட அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தருடைய சாராம உலக பிரகாரமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலக பிரகாரமான காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறாரு, எப்படி நமக்காக வந்து அவர் எப்படி செய்கிறாருங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம், கண்கள் வந்து மறைக்கப்பட்டதா காணப்படும். நம்ம அதை வந்து பார்க்கவே முடியாது. நம்ம உலக பிரகாரமான காரியங்களை பார்த்துட்டு நம்ம புலம்பிட்டு இருப்போம் மொழியே, ஆண்டவர் வந்து நமக்காக இந்த காரியங்களை செய்கிறாருங்கிறது வந்து நம்ம வந்து கண்கள் வந்து மறைக்கப்பட்டுரும். நாம என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கணும், ஆண்டவர் என் கண்களை திறந்துருளுமப்பா, எங்களுடைய மனக்கண்களை திறந்துருளும். எங்களுடைய எங்களுடைய அதாவது வந்து நம்ம இதுல கூட படிக்கலாம். மனக்கண்கள் வந்து மனக்கண்களை வந்து கூடாக்கி போட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூடாக்கப்பட்ட மனக்கண்களை வந்து நீங்க திறந்தெழுலும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம கூட கண்டிப்பா வந்து நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன செய்யறாரு, எலிசா வந்து அவங்க கிட்ட போய் அங்க சுத்தி இருக்கிற அந்த ராணுவத்துக்கு அந்த ஜனங்கள் கிட்ட வந்து கண் மயக்கத்தை வந்து உருவாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோன்னே அந்த வந்து கண் மயக்கம் வந்து அவங்களுக்கு உருவாகிச்சுன்னு பார்க்கிறோம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படி அவன் கேட்ட உடனே என்ன ஆகுது, அங்க வந்து கண்மயக்கம் வந்து உண்டாக்கும்படி அந்த கண்மயக்கத்தோடயே என்ன செய்யறாரு, நான் வாங்க எலிசா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் நேரா எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, சமாரியாவை கூட்டிட்டு வந்துட்டாரு. சமாரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்களை திறந்து விடணும், கண்களை வந்து கண்மயக்கம் போயிடுச்சு. இப்ப அவங்க எங்க இருக்காங்க, சமாரியாவில் இருக்காங்க. அப்ப சமாரியாவன் ராஜா என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் நான் வெட்டி போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு விருந்து பண்ணி போடுங்கன்னு சொல்லி எலிசா சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து விருந்து பண்ணி அனுப்புறாங்க. அதோட வந்து சீரியர்கள் வந்து அந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வரலன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் வந்து கண்களை திறக்கிற ஆண்டவர். அதே மாதிரி கண்மயக்கமாக்கி கண்களை மூடக்கூடிய தேவைப்படும் போதெல்லாம் கண்மயக்கம் உண்டாடி நமக்கு எதிராக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்கிற தேவன். இப்ப நம்ம கூட நிறைய வந்து பொறாமைகள், எரிச்சல், வன்கண்கள்லாம் நம்ம மேல வருதுன்னு வச்சுக்கோங்க, வர மாதிரி இருந்தா நாம அந்த இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்க கிட்ட இருந்து எங்க கிட்ட எனக்கு வந்து அந்த உம் பொறாமையோ வன்குணம் வராதபடிக்கு அவர்களை கண்களை மூடும் ஆண்டவரே, கண்களை மூடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய அதிசயமான காரியம் பாருங்க. அந்த இடத்துல எலிசா என்ன சொல்றாரு, நீங்க விருந்து பண்ணி அனுப்புங்கிறாரு. அதே மாதிரி அவளை வந்து விருந்து பண்ணி அனுப்புறதாக பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் வந்து இந்த சீரிய ராஜா வந்து அதுக்கப்புறம் வரலன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் வந்து அந்த சீரியர்கள் வந்து இவங்க மேல பென்னாதாத் வந்து படையெடுத்துட்டு வராரு. அதனால சமாரியாவுல என்னாச்சு, கொடிய பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். அங்க அந்த 25வது வசனத்துல பார்க்கலாம். ஒரு கழுத தலை வந்து 80 வெள்ளி காசுக்கும், புறாவுக்கு ஓடுகிற காட்படி பயிர் 5 வெள்ளி காசுக்கும், அவ்வளவா வந்து விலை ஜாஸ்தியா வந்து விற்கப்படுகிற அளவுக்கு அந்த இடத்துல பஞ்சம். அதாவது அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் வந்து ஒரு முற்றுகை போட்டாங்கன்னா அவங்க அந்த ஜனங்கள் வெளியே வர முடியாது. அப்போ அங்க இருக்கிற அளவுக்கு வந்து எத்தனை நாளைக்கு அங்க ஆகாரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. எங்கிருந்து வாங்கவும் முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து அந்த இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பஞ்சம் வந்து அதிகமாயிருச்சுன்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு விலை ஜாஸ்தியாக விற்கிற அளவுக்கு வந்து பஞ்சம். அந்த பஞ்சம் வந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க, யார குறை சொல்றாரு பாருங்க. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் தேவன் அதற்கு சரியாகும், அதுக்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி என்ன சொல்றான், போய் அவனை தலையை வாங்கிட்டு வாங்க, எலிசாவோட தலையை வந்து எடுக்கணும், போங்க. அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் வந்து அவர் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து உதவியாக இருந்த எலிசா கிட்ட இப்ப வந்து பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் எலிசாக்கு எதிராக வந்து அவர் பேசுறாரு. ஆண்டவருக்கு எதிராக அந்த ராஜா பேசுறாரு. அந்த அதிகாரத்திலேயே வந்து கடைசியை படிக்கலாம். இது கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றார். அப்ப வந்து ராஜா வந்து என்ன சொல்றான், கர்த்தருக்கு நான் எதுக்கு காத்திருக்கணும், அதாவது எலிசாவோட வார்த்தைக்கு நான் எதுக்கு காத்திருக்கணும், அவனோட தலையை வந்து வாங்கிட்டு வாங்க, இங்க பஞ்சம் இப்படி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்காம ஆண்டவர் மேல வந்து தன் மேல வந்து இருக்கிற குற்றத்தை வந்து மறைச்சு ஆண்டவர் மேல அந்த இடத்துல வந்து இந்த ராஜா வந்து பழிய போடுறத பார்க்கும். அப்ப வந்து எலிசா சொல்றாரு, நாளைக்கு இன்றைய தினத்துல வந்து என்னது, ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதுக்கு வந்து கம்மியா விலை வந்து கம்மியாகிரும் அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அவர் சொல்றோம். அப்போ வந்து அந்த ராஜாவுக்கு கை கொடுக்கிறவன் சொல்றான், கை கொடுக்கிற அந்த பிரதானி என்ன சொல்றாரு பாருங்க, வானத்தின் மதகுகளை வந்து மதகுகள் வந்து உண்டாக்கினாலும் வந்து இப்படி வந்து திறந்தாலும் இந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவர் சொல்றாரு. அப்ப ஒரு எதிரான ஒரு காரியம், நிறைய காரியங்கள்ல தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல ஆப்போசிட்டா வந்து இந்த ராஜாக்களும் எழுப்பி நிப்பாங்க, கூட இருக்கிறவங்களும் வந்து இந்த தீர்க்கதரிசிகள் எழும்பி நிக்கிறத நம்ம நிறைய காரியங்களை பாக்குறோம். அப்ப வந்து இவன் சொல்றான், அப்படி சொல்லும் போது அப்ப எலிசா சொல்றாரு, அவன் உன்னுடைய கண்கள்னாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ வந்து சாப்பிட மாட்டாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேர்த்து எலிசா சொல்லுவாரு. அதே மாதிரி வந்துட்டு என்ன ஆகுதுனாக்க, உம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல வந்து இராணுவத்தின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் வந்து ரதங்களின் இரைச்சலையும் வந்து அந்த இடத்துல வந்து உண்டாக்குறாருன்னு பார்ப்போம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சீரியர்கள் எல்லாம் வந்துட்டு
வந்து இந்த இரைச்சல் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க எல்லாம் எழும்பி வந்துட்டாங்க. வேற வேற ராஜாக்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்க வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அந்த இடத்த விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 4 குஷ்டரோகிகள். அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்கன்னா, சாப்பாட்டுக்கே பஞ்சம் இருக்கிறனால சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அப்ப நம்ம அந்த சீரியர்களோட அந்த அந்த ராணுவ இதுல போய் அந்த கூடாரத்துல போனோம்னா ஏதாவது சாப்பாடு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறாங்க. நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தா தெரியும். அங்க போய் பார்க்கும்போது அதே மாதிரி அங்க எதுவுமே இல்ல. எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்க ஓடிட்டாங்க. அப்போ ஒரு கூடாரத்துல போய் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னொரு கூடாரத்துல போய் சாப்பிட்டுட்டு பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு முக்கியமான காரியம். எடுத்து ஒளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 9ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முக்கியமான வசனம். அவர் சொல்றாரு, நான் இது நியாயமல்ல. இந்த நாள் என்ன செய்யுது? நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்தால் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி என்ன செஞ்சுறாங்க, அவங்க போய் என்ன செய்யறாங்க, அவங்க போய் ராஜாவோட அரண்மனையில போய் சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க சீரியர்கள் எல்லாம் போயிட்டாங்க, அங்க யாருமே இல்ல. அப்பவும் ராஜா நம்பல. போய் பார்த்துட்டு வாங்க. ஏதாவது நம்மள பிடிக்கிறதுக்காக அவங்க அப்படி மறைஞ்சு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த இடத்துல பாருங்க முக்கியமா அவங்க கேக்குறாங்க, மீதியான ஒரு இந்த குதிரைகளை கொடுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். அப்போ பஞ்சத்துல அடிபட்டு எல்லாமே நாசமா போய் எல்லா குதிரை எல்லாம் செத்து போயிருச்சு. மீதி இருக்கிறது கொஞ்சம் குதிரைகள் தான் இருக்குது, ரதங்கள் தான் இருக்குது. அப்ப அதையாவது கொடுங்க, போய் பார்த்துட்டு வரோம். அந்த அளவுக்கு பஞ்சத்தினால குதிரைகள் எல்லாமே செத்து போய் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இஸ்ரவேல்ல. அப்ப அவங்க அந்த அந்த கொஞ்ச ரதங்கள் 2 ரதங்களை மட்டும் எடுத்துட்டு போய் பார்க்கும்போது, ஆமா அங்க யாருமே இல்லை, எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, அங்க போய் அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அத்தனை பொருட்களையும் வெள்ளி அந்த அத்தனை பொருட்களையும் அவங்க எடுத்துட்டு வரும்போது, அப்ப அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 16வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தை அந்த இடத்துல நடக்கிறத பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல அந்த கைலாகு கொடுக்கிற அந்த பிரதான் நிக்கிறாருல்ல, அவர் அந்த இடத்துல அந்த அவர் என்ன சொன்னார், வானத்தின் மதகள் திறந்தா கூட இது நடக்காதுன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான வார்த்தையை சொல்றாரு. அந்த மனுஷனை அவங்க எல்லாம் போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு கூட்டத்து நெரிசல்ல மிதிப்பட்டு அந்த அந்த அவர் இறந்து போறாருன்னு பாக்குறோம். அப்ப எலிசா சொன்ன மாதிரி நீ கண்ணுல பாப்ப, ஆனா நீ அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி நடக்குது. இந்த இடத்துல பாக்குறோம், இந்த அதிகாரத்துல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த 4 குஷ்டரோகிகள் அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமா இருந்தால் பொழுது இருந்தா அது நல்லது இல்லை, அது குற்றமாகும்னு சொல்லிட்டு நாம் மௌனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம பாருங்க, நாம நம்முடைய காரியங்கள்ல நாம மௌனமா இருக்கக்கூடாது. ரூத் எஸ்தர் எஸ்தர் புஸ்தகத்துல 4:14 வாசிக்கலாம். நீ மௌனமா இருந்தால் யூதாவுடைய ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும்னு சொல்லிட்டு அந்த மொர்தெகாய் எங்க சொல்றத பாக்குறோம். மௌனமா இராதே அப்படின்னு. இப்ப இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான், நம்ம மௌனமா இருந்தா நம்ம நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆமா ஆமா பிரியமானவர்களே, நம்ம கூட இது நம்ம நாட்களை கடத்தி அதை வெடிய காலம் மட்டும் நேரத்தை கடத்தக்கூடாதுன்னு அந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி நம்ம நாட்களை கடத்தி இது நேரம் இல்லை, இப்ப நேரம் இல்லை, இது நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு நாம தள்ளி கொண்டே போய் மௌனமா இருக்கிறது நல்லதில்லை. நம் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு எந்த நேரமும் நேரம் காலமே கிடையாது. எந்நேரமும் நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக காலம் கடத்தி கொண்டு போகாம, நேரங்காலம் பார்த்து கொண்டு இல்லாம மௌனமா இராம, ஒரு இடத்துல போனா நமக்கு சொல்றதுக்கு நம்ம அப்படியே மௌனம் காத்துட்டே இருப்போம். சொல்லாமா வேண்டாமா, இப்படி பண்ணல, இவங்களுக்கு நம்ம இந்த நற்செய்தியை நம்ம சொல்லலாமா, ஒரு சாட்சியை சொல்லலாமா, ஆண்டவரை பத்தி சொல்லலாமான் போது அப்படியே இருப்போம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தை இந்த நற்செய்தி ஊழியத்தை நம்ம மௌனம் காக்காமல் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த இடத்துல பாருங்க, அந்த குஷ்டரோகிகள் அவங்க குஷ்டரோகம் பிடிச்சு எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தோட இருப்பாங்க.
ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த எண்ணத்தை விதையை போடுறாரு பாரு. நீ போய் அந்த இடத்துல போய் இந்த காரியத்தை போய் சொல்லு, ராஜாவுக்கு போய் சொல்லுங்கிற மாதிரி அவங்கள அங்க கொண்டு போய் அவங்கள பார்க்க வச்சு திருப்பி வந்து அவங்கள வந்து அந்த குஷ்டரோகிகள் மூலமாக கூட அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த நற்செய்தியை வந்து அறிவிக்கக்கூடிய வந்து அந்த இடத்துல வந்து தேவனா இருக்கிறார். அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் அந்த நற்செய்தியை வந்து அந்த 4 பேர்த்த கொண்டு வந்து அந்த நற்செய்தியை வந்து அவர் அறிவிக்கிறாருன்னு பார்க்கிறோம். நாம கூட நம்முடைய பலவீனங்களையோ நம்முடைய சுகவீனங்கள் அதையவே யோசிச்சுக்கிட்டு நாம அப்படி இல்லாம ஆண்டவருடைய நற்செய்தியை வந்து முன்னாடி போய் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களை பார்க்கும்போது எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து நிறைய காரியங்கள்ல வந்து நாம வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு கடைசி ஒரு காரியம், அவரு 13ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை எடுத்தோம்னா அதுல பார்க்கலாம். அப்படின்னா எலிசா வந்து மரிச்சு போயிடுறாரு. 13 20 21 வாசிக்கலாம். 13 20 21 வந்து நம்ம வாசிக்கும் போது, எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்போ என்ன செய்ய மரிச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. மறு வருஷத்துல அடுத்த வருஷத்துல அப்ப வந்து அவர்கள் வந்து ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, எலிசாவோட கல்லறையில கொண்டு போய் போட்டாங்க. போட்ட உடனே அந்த மனுஷன் பிரேதம் அந்த அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்தான். அவருடைய எலும்புல போய் பட்ட உடனே அந்த மனுஷன் வந்து உயிரிழந்தான் பார்க்கணும். பாருங்க, அப்போ வந்து ஒரு தீர்க்கதரிசி இருந்த என்ன ஆண்டவர் எங்க எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்ட தீர்க்கதரிசி எலிசாவோடவே ஆண்டவர் பயணிச்சு அவ்வளோ கூடவே இருந்து ஆண்டவர் சொல்ற காரியங்கள் அவர் பாருங்க. ஆண்டவர் வந்து பல காரியங்களை சொல்லும் போது அவர் வந்து அதை கீழ்ப்படிச்சு செய்யறாரு. அதே மாதிரி எலிசா வந்து ஒரு காரியத்தை கேட்கும் போதெல்லாம் அதற்கு பதிலளித்த ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை செய்யறாருன்னு பாக்குறோம். அந்த மாதிரி 2 பேரும் ஒரு இதா இருக்கிறாங்க. அந்த இடத்துல இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மனுஷனுடைய பிரேதம் பட்ட உடனே அவர் வந்து உயிர் எழுந்தான்னு பார்க்கிறோம். அதாவது மரித்த பின்னும் வந்து அந்த இடத்துல என்ன செய்யறது, அந்த அவருடைய எலும்புகள் மூலமா கூட அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது, அற்புதம் நடந்திருக்குது. இது ஒரு எப்படி ஒரு அதிசயமான காரியம் பாருங்க. ஆண்டவர் அவரோ மூலமா எவ்வளவு பெரிய அற்புதத்தை வந்து செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது உண்மையாலுமே இது ஒரு ஆச்சரியமான காரியமாக்கும் இருக்குது. அதே மாதிரி நம்ம பாக்குறோம், லூக்கா ஏசப்பா சொல்றாரு பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஆண்டவர் சொல்றது 24, 25, 26 யாராவது வாசிங்க. 24, 25, 26, 27 லூக்கா 4 வாசிக்கிறீங்களா? ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்தில் ஆள் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. 27 வாசிருங்க சிஸ்டர். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு தீர்க்கதரிசி, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தீர்க்கதரிசி அவங்க ஊர்ல வந்து அவன் அங்கீகரிக்கப்பட மாட்டான். என்னன்னா எலியாவின் நாட்கள்ல வந்து என்ன நடந்தது, 6 மாதம் 3 மாதம் 6 வருஷம் 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம் உண்டான போது
இஸ்ரவேலுக்குள்ள அநேக அந்த அவன் எலியா இருந்த இடத்துல இஸ்ரவேல் தேசத்துல அநேக விதவைகள் இருந்திருப்பாங்க. ஆயினும் எலியாவை எங்க கூட்டிட்டு போறாரு ஆண்டவரு? சீதோன் நாட்டில் உள்ள செரப்தான்னு எங்க என்னது சாரிபாத். அந்த சாரிபாத்துங்கிற ஊருக்கு தான் வந்து அவர் வந்து விதவைக்கு தான் விதவி நடத்தை தான் அனுப்பி அவர் போஸ்டார்னு பார்க்கிறோம். அந்த இடத்துல ஏன் அப்படி செஞ்சாரு? நம்ம போன டைம் என்ன சொன்னேன், அந்த விதவையை வந்து காப்பாற்றும்படியாக, அவ செத்து போலாங்கிறவள காப்பாற்றும்படியாக, அவளை ரட்சிக்கும்படியாகத்தான் வந்து அந்த இடத்துல வந்து அவரை வந்து எலியா வந்து அந்த இடத்துல அனுப்பி அந்த விதவையை வந்து, அதாவது சீதோன் நாட்டுல இருக்கிற சாரிபாத் ஊர்ல இருக்கிற விதவைக்கு அங்க அவளதான் வந்து அங்க வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அவளை, எலியாவ. அதே மாதிரி எலிசாவின் நாட்கள்ல பாருங்க, அநேக குஷ்ரோகிகள் இஸ்ரவேல்ல இருந்தாங்க. ஆனாலும் சீரியா தேசத்தானிய நாகமானி இல்லாமல் யாரும் வந்து அங்க சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றேன். அப்ப வேற தேசத்திலிருந்து வந்துதான் சுகமாயிட்டு போனாங்களே ஒழிய அங்க இருக்கிற யார் குஷ்ரோகிகளும் சுகமாக்கப்படவில்லை. அதே மாதிரி அந்த விதவைகள் அங்க எத்தனை பேர் இருந்தாங்க. ஆனாலும் சாரிபாத் விதவைக்கு வீட்டுக்கு தான் அவர் அனுப்பி வைக்கிறாருன்னு பாக்குறோம். அதாவது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கன்னா அந்த ஜனங்களை மாத்திரமே இல்ல, யூதருக்கும் தேவன், எல்லாத்துக்கும் தான் நம் தேவன். அப்ப மத்தவங்களை மத்தவங்க தான் வந்து ரட்சிக்கும் வந்து சுத்தம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசியை கூட யாருமே ஏத்துக்கொள்ள மாட்டாங்கிற வார்த்தையும் அவர் சொல்றாரு. இப்ப கூட பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், ஆனா நாம வந்து புறம்பா இருந்தவர்கள், வெளியே இருந்த நம்மள வந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த நாளிலே வந்து நம்ம வந்து அவருடைய மனவாட்டி, அவரோட சபையாய் மாறும்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம் பாருங்க. இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் தான் அவருடைய ஜனங்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து சொல்லிட்டு இருந்த ஆரம்பத்துல இருக்குது. ஆனா கடைசியில பார்க்கும்போது இப்பொழுது ஏசப்பா வந்து வந்ததுக்கு அப்புறம் இருக்க காரியம் பாருங்க, நம்மள வந்து தெரிந்து கொண்டு, புறம்பா இருந்த நம்மள, ஒரு ஜாதிகளா இருந்த நம்மள வந்து தெரிந்து கொண்டு, நம்மளுடைய அவர் சபையாக, அவருடைய மனவாட்டியாக நம்ம அவரை வந்து நம்ம அவளோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மள வந்து அவர் வந்து நம்மள வந்து தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை வந்து நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்மளோட அழைப்பு வந்து பெரிய அழைப்பு. தெரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய அதை நம்ம சாதாரணமா வந்து ஏதோ ஏனோதானோ என்று சும்மா நம்ம வந்து வசனங்களை கேட்கிறோம், பார்க்கிறோம், அதோடு நம்ம நின்று போய் கூடாது. ஆண்டவர் நமக்காக வைத்த அழைப்பு அது ஒரு பெரிய அழைப்பு. அந்த அழைப்புல வந்து நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும்னா ஆண்டவரோட நம்ம ஒன்றி அவருக்காக நம்ம காரியங்களை செய்யும் போதுதான் நம்ம வந்து நம் மனவாட்டி சபையாய் வந்து அவரோடு போய் நம்ம சேர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பாருங்க, நம்ம சொல்றோம் அவர் எத்தனை இந்த நம்ம வாசிச்ச இன்னைக்கு நம்ம தியானித்த காரியங்கள்ல அவர் யோர்தானை பிரித்தவர், நல்ல தண்ணீராய் மாற்றியவர், வாய்க்கால்களை நிரப்பியவர், தாகத்தை தீர்த்தவர், எதிரிகளை வீழ்த்தியவர், விதவையை வந்து வாழ வைத்தவர், குடும்பமாய் குழந்தையை கொடுத்து உயிரை வந்து திருப்பி தந்தவர், ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிறவர், குஷ்டரோகங்களை நீக்கி சுகமாக்குகிறவர், குறைகளை வந்து நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த சிறுபெண்ணுடைய அந்த ஜபத்தை கூட, அவர்களுடைய வேண்டுதலை கூட நிறைவாக்கின தேவன். நம் மனக்கண்களை வந்து திறக்குகிற தேவன், பஞ்சத்தை போக்குகிற தேவன். கடைசியில சொல்றாரு, நம்மை நற்செய்தியை அறிவிக்கும்படியாக அழைத்திருக்கிற தேவன். நம் மௌனமா இருக்காத, நீ நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வா என்று சொல்லி நம்ம வந்து தேவன் வந்து நம்மளை அழைக்கிறார். அதனால நம்ம தேவனை வந்து சார்ந்து கொண்டு அவரோடு ஒன்றி அவருக்காக, அவரோட ஊழியத்துக்காக நம்ம எழும்பி எந்த தடை வந்தாலும் சரி, நம்ம வந்து அதையெல்லாம் நமக்கு எத்தனை சுகவீனங்கள், பலவீனங்கள், தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவருடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எழும்ப வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியமா இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.